ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து மீஷோலேருந்து வாங்கினேன் இந்த 2 குர்த்தியை பற்றி தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரொம்ப நாளாக விஸ்லிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு குர்த்தி தான் இது வந்து. ஸோ அதை பற்றி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். கேட்பாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன் மெட்டீரியல், செம்மையா இருக்குது. நமக்கு போடுறதுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரெண்ட்லி கிளாத் தான் இது வந்து. நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக், பின்னாடி ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து நல்ல ஒரு வி ஷேப்ல கொடுத்துருக்காங்க நெக் வந்து. கையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டரி லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. உள்ளேயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக்கு நாளைக்கு ஸ்டிச்சஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஓவர்லாக் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஹிப்ல பாத்தீங்கன்னா நல்ல ப்ளீட் வச்சு பண்ணியிருக்காங்க, ப்ளீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக தான் இருக்குது, குர்த்தி வந்து நல்ல லென்த்தாக தான் வருது. கீழேயுமே பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சு முடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது டாப்ஸு. அடுத்து பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலாஸ்டிக் இது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக தான் இருக்குது, நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கிளாத் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கிளாத்தாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளான கிளாத்து, நல்ல ஒரு பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட ஜிஎஸ்எம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதோட ஷால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷால் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு பியூர் காட்டன் தான். இதுலையுமே வந்து ஷாலோட எண்டில் வந்து லேஸ் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. அது இந்த ட்ரெஸ்ஸில் கொடுத்த அதே லேஸ் வச்சு முடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது. நிஜமாவே 470க்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தியான ஒரு ட்ரெஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் கலர் குர்த்தி. இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணியும் பார்த்துருக்கலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நல்ல வி ஷேப் கொடுத்துருக்காங்க, நல்ல வி ஷேப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் பட்டன் கூட வந்து இதை ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்களா இந்த இது வந்து நல்ல ஒரு ரெட் கலர்ல ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த துணிக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக், குவாலிட்டியான ரயான் ஃபேப்ரிக்கா இருக்கு. இது வந்து கொஞ்சம் நைஸா இருக்குது. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த பாடி போர்ஷனுக்கு வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா இருக்குது, நமக்கு வந்து ஓவர்லாக்கும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. உள்ள பாடி போர்ஷனுக்கு மட்டும் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃப் வச்சிருக்கு, ஹேண்ட்ல வந்து எல்போ ஸ்லீவ் தான், நல்லா இருக்குது, செம்மையா இருக்கு. இதுமே வந்து லைட்டா ஃபிளீட் வந்திருக்கும், முன்னாடி வந்து லைட்டா ஃபிளீட் வந்திருக்கும். அதே மாதிரி தான் பின்னாடியும் வந்து ஒரு பெரிய ஃபிளீட் லைட்டாக வந்திருக்கும், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக்கில் தான் வந்திருக்குது. 470 கிட்ட தான் இதையுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் போய் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். செம்மையான ஒரு குர்த்தி தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.